நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நலவாழ்வியல் மையம் எப்போ ஆரம்பிக்க மாட்டேங்குங்க? இதனுடைய முக்கியத்துவம். மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மார்ச் 2026 யோகா இயற்கை மருத்துவம் நலவாழ்வு மையம் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இந்த மருத்துவத்தோட தந்தை இதோட தந்தை பார்த்திங்கன்னா காந்திஜி ஆவார். அவரோட எண்ணம் இந்த மருத்துவத்தை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா மக்களும் பயனடையணும். இந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் முதல் கட்ட காலங்களில் கொஞ்சம் ரொம்ப வசதியானவங்களுக்கு மட்டும் நோய்படுத்துகிற மருத்துவமாக இருந்தது. கொஞ்சம் காலத்தில் காந்திஜியோட முக்கிய நோக்கம் கிராமந்தோறும் வரணும், எல்லா மக்களும் அடித்தட்டு மக்களும் இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை பயனடையணும் அப்படின்றவங்க. இந்த இயற்கை மருத்துவம் பார்த்திங்கன்னா பஞ்சபுரங்களால் வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதத்தை வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவம். இதில் முதல் நம்ம நிலம், அது மருத்துவம் என்னன்னா மண் மருத்துவம். நம்ம மண்ணை வச்சு அது கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள். அந்த மண் சிகிச்சைகள் மண் சிகிச்சை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிகிச்சை இயற்கை மருத்துவங்கள். அடுத்து நீரில் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லுவாங்க. நீரை வச்சு ஒத்தனை கொடுக்குறது, அப்புறம் ஐஸ் ஒத்தனை கொடுக்குறது, இந்த மாதிரி சிகிச்சை இருக்குது. அப்புறம் இதில் பாத் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. பாத்து, ஸ்டீம் பாத்து, அதுக்கப்புறம் ஆம்பாத்து, இந்த மாதிரி சில பாத்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. இது நீர் சிகிச்சைகள். அடுத்து நிலம், நீர் முடிஞ்சதுக்கப்புறம் நெருப்பு. சரிங்களா? நெருப்பில் இந்த மாதிரி ஹீலியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. சன்லைட்டு, சூரிய ஒளி குளியல்னு சொல்லுவாங்க. சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்பு உட்கிரகித்து அது மூலமாக சில சிகிச்சைகள் இருக்குது. அதில் பிரசித்தி பெற்ற ஒரு சிகிச்சை வாழை இலை குளியல். வாழை இலை குளியல் இப்போ இந்த சம்மரில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள அந்த தேவையில்லாத நச்சுக்கள்லாம் வெளியேறும், வேர்வை மூலமாக நல்லா வெளியேறும். அது வாழை இலை குளியல் அதுக்கு தனித்தனியான பலன்கள், நிறைய பலன்கள் இருக்குது வாழை இலை குளியல். அடுத்து இப்போ ஆதாயத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது உபவாசம். சில உணவுகளை எடுத்துக்கணும், சில உணவுகளை தவிர்க்கணும். இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா சமைக்காத உணவு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு. இதில் உணவே மருந்துன்றது தான் மெயின் கான்செப்ட். சரிங்களா? உணவே மருந்து அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். இப்போ நிலம் பார்த்தாச்சு, நீர் பார்த்தாச்சு, நெருப்பு பார்த்தாச்சு. இப்போ காற்று சிகிச்சையில் அதில் ஏர் தெரப்பி வச்சு நம்ம நம்மளுடைய அந்த காற்று நம்மகிட்ட எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஸ்கின்னு, நுரையீரலில் நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். நம்ம உடம்புல உள்ள அந்த காற்று பேலன்ஸ் சரி பண்ணணும். அதுக்கு ஏர் தெரப்பின்னு இருக்குது. அந்த சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஞ்சபூத சிகிச்சைகள், இயற்கை மருத்துவத்தில் பஞ்சபூத சிகிச்சைகள் அப்புறம் இப்போ இயற்கை இப்போ உள்ள ஒரு முக்கியமான காலத்தில் நோய்கள் யாராருக்கு என்னென்னு தெரியல. இப்போ எல்லாருமே இயற்கை மருத்துவத்துக்கு அதிகமாக மாறிட்டு இருக்காங்க. இயற்கையாக இந்த பழைய சோறு சாப்பிட்றது, இதேமாதிரி இயற்கையான மூலிகை பொருட்களை பயன்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. அதை பற்றி போனோன்னா எல்லாமே இயற்கை. இந்த புற்றுமண்ணெலாம் இருக்குங்கய்யா, அதை பற்றி நிறையா ஒரு மண்குளியல் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க. இந்த புற்றுமண்ணுடைய முக்கியத்துவம்னு சொல்லுங்கள். இந்த உலக பூமி தான தினம் வருது, அது ஏப்ரல் 22. அதை பற்றி ஒரு முக்கியத்துவம் அந்த கருத்தை சொல்லுங்க. மார்ச் 22ஆம் ஆண்டு மார்ச் 22 ஏப்ரல் 22ஆம் உலக பூமி தினம் கொண்டாடப்படுகிறது. இது இப்போ என்னது, இயற்கையோடு எப்படி ஏந்து வளரணும் அப்படின்றது இதாகுது. பஞ்சபூதத்தில் இயற்கை மருத்துவத்தில் எல்லார் வாயிலையும் ஃபஸ்ட்டு வர்றது பஞ்சபூதங்கள் சொன்னால் நிலம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ நிலம் இல்லைன்னா நம்ம இல்லை. அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா அது கிடைக்கக்கூடிய உணவு இருக்கும். இயற்கை மருத்துவத்தில் உணவே மருந்துன்ற ஒரு கான்செப்ட். எல்லா உணவுக்கு தேவையான பயிர் தேவையான சக்தி ஃபுல்லாக மண்ணில் இயற்கையாகவே இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம உடம்புல உள்ள சில மினரல்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்த மண் அப்ளை பண்ணுறதுனால அந்த மினரல்ஸ் மண்ணில் இருந்து உடம்பு எடுத்துக்கும். சரிங்களா? இந்த இயற்கை மருத்துவத்தோட மெயின் கான்செப்ட் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஹீலிங் ஃப்ரம் வித்தின். தனக்குள்ள அந்த ஹீலிங் பவர், அந்த குணப்படுத்தும் தன்மையை வெளிக்கொண்டு வரும். அதே மாதிரி மண் சிகிச்சை இந்த மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்டு குளிர்ச்சி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வயிறு அப்படின்றது வயிறு அதில் நிறைய அந்த பைல்ஸ் பிரச்சனை, ஹெமராய்ட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வயிற்றில் மண்ணை நம்ம நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இது மண்பட்டி சிகிச்சைன்னு இருக்குது. ஒரு வெள்ளை கிளாத்தில் மண்ணை நம்ம போட்டு அந்த மண்ணை நம்ம மடித்து அதை நம்ம வச்சுக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர் தனியாக இருக்குது. அல்லது நேரடியாக அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் புற்றுமண் அவ்வளோ இது ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த மண் இது எந்த விதமான கெமிக்கல்
எக்ஸ்போசர் இல்லாமல் இருக்கும். புற்று மண்னா அந்த கரையான் புற்று மண்ணே மண்ணே இங்கே வந்து நல்லாவே பயன்படும். ரைட் ரைட் ரைட். அந்த இல்லை மண் சிகிச்சை படுத்தும் போது நம்ம வந்து குளத்துக்கரை மண் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மண்ணும் பயன்படுத்தலாமே, அதோட வந்து புற்று மண் பயன்படுத்துறது. அந்த கரிசல் மண் இருக்குது, செம்மண் இருக்குது, இந்த மண்ணெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து முதன்மையாக உபயோகப்பட்டுள்ள மண் பார்த்தீங்கன்னா புற்று மண் தான். புற்று மண். ஓகே. அதுக்கடுத்து சில செம்மண் பார்க்கலாம். எல்லா மண்ணிலையும் மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லா மண்ணிலையும் மருத்துவ குணங்கள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஆட்டு மண்லாம் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டு மண்ணில் தான் படுத்துருப்பாங்க. அந்த கடல் மண்ணில். ஆமாம் ஆமாம். கடலில் வந்து இந்த மாதிரி சிகிச்சை அது வந்து ஏர் தெரப்பி சேர்ந்து வந்து சூரிய ஒளி குளியல், அடுத்து வந்து ஏர் தெரப்பி, காற்று சிகிச்சை, இந்த ரெண்டுமே கலந்து வந்து. இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோடைக்கால நோய்கள் நிறையா வருது வெப்பத்தினால. அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ மக்கள் பொதுவான ஒரு தகவலாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்கய்யா? கோடை காலத்தில் எல்லாருக்கும் முதன்மையாக ஓடுறது மண்பானை குடிநீர். மண்பானை ஈஸியாக முதன்மையாக எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அந்த மண்பானை குடிநீரில் வெற்றி வேறு இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டு அந்த இது பூண்டி கொட்டை இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம எவ்வளோ அசுத்தமான நீராக இருந்தாலும் வந்து சுத்தமாயிடும். இந்த வெற்றி வேர் போட்டு குடிக்கும்போது உடல் வந்து குளிர்ச்சியாகும். இப்போ இங்கே எல்லோரும் மினரல் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. இப்போ நான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேன் பம்பு வாட்ரு, கிணற்று, இதேமாரி குட்டையில் உள்ள சுனை நீரெல்லாம் குடித்தாங்க. அப்போ யாருக்குமே நோய்கள் அதிகமாக வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மினரல் வாட்டர்னு குடிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோய்கள் அதிகமாக வருது. தண்ணீருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இல்லையா? தண்ணீர் தாங்க ஃபஸ்ட்டு ஆதாரம். அதான் தண்ணீர் தான் வந்து மெயின். அதாவது நம்ம உடம்புல வந்து 75% தண்ணி தாங்க இருக்கும். 75 பிரச்சனை தண்ணீர். 70% உடம்புல வந்து தண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே வறண்ட உணவுகள் தான். வறுத்தது பொரிச்சு இது மாதிரி உணவுகள்லாம் அப்போ என்ன ஆகணும், உள்ள நீர்த்தன்மை வந்து குறைச்சிடும். உள்ள நீர்த்தன்மை வந்து குறைச்சிடும். அப்போ நீர் பேலன்ஸ் இல்லாத போது தான் நம்ம உடம்புல இந்த வலிகள்லாம் காரணம். இப்போ உடம்புல வந்து நிறைய பேர் அந்த வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, இந்த வலிகள் அதிகமாக காரணம். அதே மாதிரி அந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மினரல்ஸ் வந்து இந்த நீர்லேயே இயற்கையாகவே இருந்துச்சு முன்னாடி. அந்த ஆட்டு நீர், குளத்து நீர், இந்த நீர்லாம் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம குடிக்கிற நீரில் வந்து ஃபில்டர் பண்ணாலும் மினரல்ஸ் எல்லாம் போன தண்ணி தான் குடிக்கிறோம். அதனால நம்ம கிடைக்க மாட்டேங்குது. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பேரும் அது உங்களுடைய இது மட்டும் சொல்லிடுங்க ஐயா. என்னுடைய பேர் டாக்டர் கே. முத்துகிருஷ்ணன், BNYS, யோகா இயற்கை மருத்துவர். நான் ஒரு ஆண்டவர் அரசு மருத்துவர். ஆண்டவர் அரசு மருத்துவமனை, யோகா இயற்கை மருத்துவ வாழ்வியல் மருத்துவம். மிக்க நன்றி ஐயா.